ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரேஷியோ கொஷின் வந்துட்டு ஒன்று ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இது குரூப் 4ல் கேட்ட கொஷின். நான் இந்த கொஷினை வந்துட்டு ஒரு மாடலுக்கு எடுத்திருக்கேன். இஃப் A is to B equal to 3 is to 7 and B is to C equal to 7 is to 6, then find the ratio between C is to A. இது வந்துட்டு எந்த மாடல்னால் ரேஷியோ மாடல். இதை வந்துட்டு நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறாங்கன்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு எனக்கு இது காலேஜில் சொல்லி கொடுத்தது, நான் உங்களுக்கோட ஷேர் பண்ணுறேன் இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்னா ABC இது வந்துட்டு நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு எப்படி ரேஷியோவை பிரிக்கலான்னா A:B என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:7, B:C என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7:6. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு தனித்தனி லைனில் எழுதிக்கோங்க, ரெண்டு சைடும் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ சிக்கு கீழே கேப் இருக்கனால பிக்கு இந்த சைடு பியோட ஃபஸ்ட்டு இருக்கிறதும் ஏ கீழே கேப் இருக்கனால இந்த சைடு பியில் இருக்கிறத எடுத்து போட்டு சால்வ் பண்ணும். 7 3 இன்ட்டு பண்ணிக்கணும், ரெண்டையும் 7 7 சாரி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இது மூணுமே மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வர்ற ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர்னு நினைப்பீங்க. பட் அது கிடையாது, அதை இன்னும் சால்வ் பண்ணணும், ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். நீங்கள் இதே வந்துட்டு ஆன்சரில் தொலைனிங்கன்னா இருக்காது. ஸோ இதை வந்துட்டு ஃபர்தர் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, C:A ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஏக்கு நமக்கு என்ன கிடச்சிது 21, சிக்கு 42 கிடச்சிது. அப்போ A:C வந்துட்டு 21:42. அதை சிம்பிளிஃபை பண்ணால் 7:14, அதை சிம்பிளிஃபை பண்ணால் 1:2. பட் நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, C:A ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது A:C. ஸோ அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க, 2:1. இதுதான் நமக்கு வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இது வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணுற மெத்தட். இது வந்துட்டு இப்படியும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.